அந்த கெட்டவன் சாகுறப்போ இந்த மந்திரம் ஞாபகத்துக்கு வராது. இயற்கை அவனுக்கு ஞாபகப்படுத்தாது. அவனோட விதி வந்து ஞாபகப்படுத்தாது. ஆனா ஒரு நல்லவன் சாகுறப்போ, இந்த மந்திரம் சொன்னா நம்ம சொர்க்கத்துக்கு போலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்த இயற்கையே ஞாபகப்படுத்தி, அந்த விதியே ஞாபகப்படுத்தி அவன சொர்க்கத்துக்கு போக வைக்குங்க. ஆனா இதான் நான் வித்தியாசம்னாரு. இது நெறைய பேருக்கு இந்த விஷயம் நான் சொல்ற விஷயம் புரிஞ்சிருக்குன்னு நெனைக்கிறேன். நீங்க வந்து இறைவன் எல்லாரையும் சமமா பார்த்தாலும், இயற்கை வந்து அவரவர் தண்டனை அவரவர் வினைக்கு ஏற்ப சில விஷயங்கள வந்து குடுக்கும். இத ஏன் சொல்ல வரேன்னா, நீங்க ஒரு விஷயத்த டெலிவரி பண்ண வரீங்க, நெறைய பேர் வாழ்க்கைய மாத்தப் போறீங்க. திருப்பம் தரும் திருப்புகழ் பாட்ட கேட்டு நெறைய பேர் வாழ்க்கை மாறுது. அதில நல்லவங்க வாழ்க்கை மாறுது, கெட்டவங்க வாழ்க்கை மாறுதுன்றப்போ, இதுக்கெல்லாம் காரணமானவங்க யாரு? ஜேஎஸ்கே கோபின்னு ஒருத்தர் திருப்புகழ் நிகழ்ச்சி பேசுறாரு. அவர பத்தி அவரு இத வந்து விரிவா சொல்றாரு. இது மூலியமா மக்கள் வந்து கேட்கறாங்கன்றப்போ, நம்பள வந்து முடக்க தான் இயற்கை ரொம்ப பாக்கும். அப்படிதான் 2 வாரம் தடங்கலாகி, பல சோதனைகள் தாண்டி, இப்போ திருப்பம் தரும் திருப்புகழ் 29வது பாடல் வந்து பார்க்குறோம். இந்த 29வது பாடல் வந்து என்ன பாடல்னா, இதுக்கு முதல்ல வச்ச தலைப்பே வந்து வேற. "நல் ஒழுக்கத்துடன் வாழ கந்தனை வேண்டி படிக்க வேண்டிய திருப்புகழ் இருந்துச்சு. நான் தான் அந்த நல் ஒழுக்கன்றத எடுத்துருங்க. இறைவன் முன்னாடி எல்லாருமே சமம்ன்றப்ப நீங்க ஒழுக்கன்றத வந்து எத சொல்லுவீங்க? ஒரு பிராஸ்டிடியூஷன் பண்ற ஒரு விலை மாதர் ஒரு பெண்ணும் கோவிலுக்கு போறாங்க. ஒரு நல்ல இதில நல்லது, கெட்டது அப்படி சொல்லக்கூடாது. உதாரணத்துக்காக நான் இந்த விஷயத்த சொல்றேன். ஒரு குடும்பத்தில ஒரு நல்ல பொண்ணா இருக்கிறவங்களும் கோயிலுக்கு போறப்போ, இறைவன் வந்து இந்த பொண்ணு கேட்கிற வரத்த குடுப்பாரு. விலை மாதர் பொண்ணு கேட்கிற வரத்த குடுக்க மாட்டாரு. அவங்கள பார்க்கவே மாட்டான்னு நம்ம நினைக்கிறது வந்து மிகப்பெரிய தப்பு. ஏன்னா, இறைவன் முன்னாடி 2 பேருமே ஒரே முருக பக்தர் தான். ஒரே பெண் தான். அவங்க யாரு என்ன கேட்குறாங்களோ, அவருக்கு இறைவன் குடுக்குறது தான் அவருக்கு நியதி, நியாயமே. Saubhagya Home and Kitchen Appliances.